கொமேனிய கொல்லப்பட்டது சரியோ புளியோன்ற விவாதத்தை கடந்து கொமேனி ஆட்சியில 2 மாதத்துக்கு முதல் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதை, அங்குள்ள பெண்கள் தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் கொல்லப்பட்டதையும் நாங்கள் எந்த அடிப்படையில் பார்க்கிறோம் என்றது அடிப்படையில் நாங்கள் இதையும் பார்க்க வேண்டிய தேவை. ட்ரம்ப் பதவியேற்ற உடனே சவுதி அரேபியாவுக்கு போற சவுதி அரேபியா பட்டத்திடவரசர் ஒரு 1 ட்ரில்லியனுக்குரிய முதலீடுகளை வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா செய்கிறார். அங்கேயே ஒரு விதை ஒன்று விதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அந்த இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதுக்கு ஹமாஸும் தயாராயில்லை, பலஸ்தீனும் தயாராயில்லை, ஈரானும் தயாராயில்லை. அந்த நிலையில தன்னை தக்க வைக்கக்கூடிய, தன்னுடைய இனத்தை தக்க வைக்க வேண்டிய தேவை நெத்தன்யாவுக்கு இருக்கிறது. அந்த மக்களை பாதுகாக்கிற நீண்ட காலம் அந்த யூத மக்களை தன்னுடைய இருப்புக்கு வைக்கிறதுக்காட்டி சில வேலை திட்டத்தை செஞ்சுக்கிறது. அது தார்மீக கடமை தானே, அவற்றை ஒரு தலைவன் தார்மீக கடமை தானே, ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும். ஆனால் யதார்த்தம் என்றது அமெரிக்காவின் பொருளாதாரம் பலமாக இருக்கும் பொழுதுதான் உலகம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உலகம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கு சீனாவின் பன்முக ஒடுங்கிற வந்ததோடு சொன்னால் பல சீரழிவுகளை உலகம் சந்திக்கும். அவரை பலஸ்டிக் ஏவுகணைகளை இவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இஸ்ரேலாலேயோ இந்த அயன் டோமாலேயோ தடுத்து நிறுத்த முடியவில்லை. 90% தடுத்தாலும் 10% தாக்கி பெரிய அழிவை கொடுத்து கொண்டே இருக்குது. அப்போ அவர் விஞ்ஞான ரீதியாகவும் கணித ரீதியாகவும் ஒரு ஆளுமை உள்ள இனம் ஈரானிய இனம். சனிக்கிழமை யூத மக்கள் எந்த நிகழ்வு செய்ய மாட்டேன். அப்போ அந்த இடத்துல இவர் ஒன்று கூடி இருக்கிறார். மற்ற இரவில்தான் தாக்குதல் நடக்கிறது. அப்போ பகலை தெரிவு செய்திருக்கிற பகலண்டைக்குள்ள இப்போ தாக்குதல் நடக்காதுன்ற ஒரு அசட்டு துணிவு. அதாவது சாத்தியம் இல்லாதையும் சாத்தியமாக்குறது தான் மொசாட்டும் இஸ்ரேல். அதை இவர்கள் புரிஞ்சு கொள்ள கணிக்க தவறிவிட்டார்கள். அதான் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது. ஒரு அமெரிக்கா ஈகிள் ஒரு பலவீனமான நிலையில வரும் பொழுது தன்னுடைய சிறகுகளை பிக்கும், அலகுகளை உடைக்கும், நிகத்தை பிரிச்சும் பேந்து பாய வெளிக்கணும். ஏனென்றா பைடன் காலத்தில் ஒரு ஈகிள் ஒரு பலவீனமான அமெரிக்கா ஒரு பலவீனமான நிலையத்தான் காட்டினார். ஆனால் ட்ரம்ப் வாரார், முதலாவது தன்னுடைய பலத்தை காட்டுற எங்கே இருக்கிற காசா பிரச்சனை. தமிழனா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் தன்னுடைய இனத்திலே அக்கறை உள்ளவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சரியா பயன்படுத்தப்பட வேண்டும். அதை நெத்தன்யாவும் சரியா பயன்படுத்து, நாங்களும் சரியா பயன்படுத்தணும். ஏன்னு சொன்னால் பழைய உலக ஒழுங்குதான் எங்களை அடித்தது. புதிய உலக ஒழுங்கு இலங்கை உடைக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அனுராக் ஜனநாயக்கா ஈரான் அவருடைய நட்பு நாடு. ஆனால் ஜனாதிபதி கொல்லப்பட்டதுக்கு எந்த விதமான கண்டனத்தையும் அனுராக் ஜனநாயக்கா தன்னுடைய அரசாங்கம் அறிவிக்க இல்லையே. இப்போ இஸ்ரேலை அடிக்கிறதுக்காட்டி ஹமாஸ், ஹிஸ்புல்லா இப்படியான அமைப்புகளை உருவாக்கும் பொழுது அது தன்னைத்தானே அடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுது. இப்போ ஹிஸ்புல்லாவை எப்படி இஸ்ரேல் அழிச்சது, அதே பட்டணத்தானே ஈரானுக்குள்ளே அழிச்சிருக்குது. அந்த படிப்பினை கூடாக ஈரான் என்ன கற்றுக்கொண்டது? தலைமை இல்லைன்னு சொன்ன பிராந்திய குழுக்கள், பிராந்தியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் செய்கிற தவறு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பலவுட நாடுகளை தாக்கி, ஒரு படத்தளவு இல்லாத துபாயை தாக்கி. அப்ப இதுகள் பார்க்கும்பொழுது அவ்வளவு பேரையும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியில இணைய வைக்கிறார். அது அவ்வளவு முட்டாள்தனமான முடிவு, முட்டாள்தனமான தந்திரோபாயம். அப்ப இதுகள் எல்லாம் ஈரான் தன்னைத்தானே அடிக்கிறதுக்குரிய, தானே புதகுடிய வெட்டி போட்டு தானே மேல மண் போடுறதா கூடியதான் பார்க்கக்கூடிய. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் கிருஷ்ணர் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழர்கள், வணக்கம் ஊடறுப்பு உறவுகளுக்கு வணக்கம். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கடந்து உலக ஒழுங்கில் பல்வேறுபட்ட அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. உலகம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் இந்த தாக்குதலையும் அதன் பின்னணிகளையும் எப்படி பார்க்கிறீர்கள்? இது இஸ்ரேலின் 39 வருஷ திட்டம், அமெரிக்காவின் நீண்ட கால திட்டம், சவுதி அரேபியாவின் திட்டமும் கூட. இந்த சவுதி அரேபியாவில் இந்த ட்ரம்ப் பதவியேற்ற உடனே சவுதி அரேபியாவுக்கு போகிற சவுதி அரேபியா பட்டத்திடவரசர் ஒரு 1 ட்ரில்லியனுக்குரிய முதலீடுகளை வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா செய்கிறார். அங்கேயே ஒரு விதை ஒன்று விதைக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம். அடுத்தது இந்த சர்வதேச ஒழுங்குன்றது சீனாவை முன்னிலைப்படுத்தி அதே நேரத்தில்
அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தையும் தொடர்ந்தும் பலவீனமாய் கொண்டிருக்கிறத தடுத்து நிறுத்த வேண்டிய தேவையும் நிர்பந்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியாபாரியான ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாவார அதுக்கு பிறகு உலகத்தில் உள்ள காட்சிகள் பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் இல்லைனா ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்றதை கடந்து என்னுடைய பார்வையில சீனாவை நோக்கிய அந்த படையெடுப்புக்கு முன்னோடியாக இருக்கிற அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கும் பொருளாதாரத்தில் பரமாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த மலிவு விலையில எரிபொருளை வேண்டிக் கொண்டிருக்கிற சீனாவுக்கு ஒரு செக்மேட் செய்ய வேண்டிய தேவை உருவாகும் பொழுது கன விடயங்களை உள்ளடக்கித்தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஆனாலும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அல்லது உயர் தலைவராக பார்க்கக்கூடிய அயத்துல்லா அல் ஹமேனி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது ஒரு சர்வாதிகாரமாக உங்களுக்கு தெரியுதா? சர்வாதிகாரம் என்று சொல்றது, சர்வாதிகாரம் இல்லை என்று சொல்றது, ஒரு நியாயமான மனித உரிமையோடு நடக்கிறது என்று சொல்றது எல்லாமே ஒரு நலன் சார்ந்ததா தான் நான் பார்க்கிறேன். அப்ப நலன் அடிப்படையில் தான் உலகம் இயங்கும் பொழுது, தேவை அடிப்படையில் தான் சட்டங்கள் வகுக்கப்படும் பொழுது, ஒரு தன்னுடைய நலனுக்கு சாதகமாக இருந்தால் சரியாகவும் தங்களுடைய நலனுக்கு பிழையா இருந்தால் ஒரு பயங்கரவாதமாகவும் முத்திர குத்தப்படுறதுதான் இந்த உலக வழக்கம். அந்த பயங்கரவாத முத்திர குத்தப்பட்ட இனத்தில் உள்ள ஒரு தமிழராக தான் நான் இன்றைக்கு இதை பற்றி கதைச்சு கொண்டே இருக்கிறேன். எங்கட போராட்டம், எங்கட இனத்திட்ட உரிமைக்காண்டி போராட்டம் நடத்தப்படும் பொழுது எவ்வளவு காரணங்களை சொல்லி இன்றைக்குமே பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே பயங்கரவாத தடை சட்டத்தை சொல்லிக்கொண்டே எங்கட போராட்டத்தை நசிக்கிறது. ஆனால் அது மக்களுக்குரிய உண்மையான போராட்டம். அன்று தொடக்கம் உலகம் ஒரு நியாய நீதியில இயங்குறதில்லை, ஒரு தன்னுடைய நலன் சார்ந்துதான் இயங்குறது என்ற அடிப்படையில நான் இன்றைக்கு நியாயம் நீதி தர்மம் என்றதை கதைக்கிறது நான் நிப்பாட்டி விடேன். தர்மம் நீதி நியாயம் என்று சொல்றது ஒரு இனம் தன்னைத்தானே இன்னொரு அடக்கி ஆடுறதுக்கு கொடுக்கப்படுற வார்த்தை பிரியோகங்களாக தான் நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல கமேனிய கொல்லப்பட்டது சரியோ புளியோன்ற விவாதத்தை கடந்து கொமேனி ஆட்சியில 2 மாதத்துக்கு முதல் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதை, அங்குள்ள பெண்கள் தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் கொல்லப்பட்டதையும் நாங்கள் எந்த அடிப்படையில் பார்க்கிறோம் என்றது அடிப்படையில் நாங்கள் இதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படியே நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் ட்ரம்ப் அல்லது நெத்தனியாகுவின் நடவடிக்கை உண்மையில் சரியானதாக பார்க்கிறீர்கள்? நெத்தனியாகுவின் நடவடிக்கையை பார்க்கும் பொழுது ஒரு தலைவன், அந்த இனத்தின் தலைவன் இல்ல அதற்குரிய பொறுப்பாக இருக்கிற இனத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இனத்தின் பாதுகாப்புக்காண்டி எது அழிக்கப்பட வேணுமோ அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அதாவது பாலஸ்தீனம் மற்ற ஈரான் கூடி இஸ்ரேல் அழிக்கப்பட வேணும் என்று தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதுக்கு கமாசும் தயாராக, பாலஸ்தீனமும் தயாராக, ஈரானும் தயாராக. அந்த நிலையில தன்னை தக்க வைக்கக்கூடிய, தன்னுடைய இனத்தை தக்க வைக்க வேண்டிய தேவை நெத்தனியாவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவருடைய தொழிற்பாடுகள் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நானும் என்னுடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு இருக்குது. அந்த தலைவர் பொறுப்பில் இல்லை நெத்தனியாவு அந்த மக்களை பாதுகாக்கிற நீண்ட காலம் அந்த யூத மக்களை தன்னுடைய இருப்புக்கு வைக்கிறதுக்காண்டி சில வேலை திட்டத்தை செய்கிறது. அது தார்மீக கடமை தானே, அவற்றை ஒரு தலைவருடைய தார்மீக கடமை தானே. இன்னும் ஒரு நாட்டுக்குள் சென்று படையெடுப்பது அல்லது இன்னும் ஒரு நாட்டுக்குள் சென்று அத்துமுறை தாக்குதல் நடத்துவது சரி என்கிறீர்கள்? இது உலகம் அன்று துவக்கம் இன்று துவக்கம் முதத்தான் நடக்குது. கபிலருக்கு மேல படையெடுத்தது இல்ல, உலகங்கள் ஒவ்வொரு நாடு பலவீன நாடுகளுக்கு படையெடுத்து கொண்டிருக்குது. அந்த உலக ஒழுங்கிலான இதுவும் இருக்கிறது. இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தம் செய்யுது. ரஷ்யா என்ற நாடு உக்ரைனுக்குள்ள அந்த இறையாண்மையோட மீறி படை நடத்தி கொண்டிருக்குது. அது உலகமெல்லாம் அங்கீகரிக்குதானே. அந்த அடிப்படையில் இதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவைதானே இருக்கு நாங்கள் உலகத்துக்குள்ள இருக்கும் பொழுது. இந்த யுத்தத்தில் ரஷ்யா சீனாவினுடைய போக்கு அல்லது மௌனம் அல்லது மறைந்திருக்கின்ற தன்மை எப்படியான சூழ்நிலையை உருவாக்கும்? ஒரு செய்தி சொல்லி இருக்கின்ற உலகத்துக்கு உலகம் ஒரு மாயை இருந்தது. சீனா ஒரு வல்லரசா வரப்போகுது, சீனா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போடுது. இன்றைக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னு சொன்னார்
அமெரிக்காவை எதிர்த்தவன் வாழ முடியாத என்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது லிபியா கடவியா இருக்கலாம், இல்லடா சதாம் ஹுசைனா இருக்கலாம், இல்லடா சிரியா ஜனாதிபதியா இருக்கலாம், அடுத்தது வெனிசுலாவா இருக்கலாம். இன்றைக்கு ஈரானும் வந்து கொண்டே நிற்குது. அப்போ இன்றைக்கு சரியோ பிள்ளையோ இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பலமான செய்தி ட்ரம்பு கூட கொடுக்கப்படுகிறது, ஈரான் யுத்தத்துக்கு கூட கொடுக்கப்படுகிறது. அமெரிக்காவை எதிர்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாக்குது. அது கேட்கலாம், நம்ம சரியோ புள்ளியோண்டு கேட்கலாம், அது இன்னொரு விவாதம். ஆனால் இந்த யதார்த்தம் அப்படி இல்லை, என்னுடைய விருப்பத்தையும் கடந்து யதார்த்தம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு எதிர்த்து எந்த நாடும் போறது இல்லை. அப்போ அமெரிக்கா இலகுவாக தன்னுடைய காயை நகர்த்த போகும். அதன் மூலம் அமெரிக்காவின் பொருளாதாரம் மேம்படுறதுக்கு டொலர் பலமா வாரதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கு. இந்த கருத்துகள் என்னுடைய கருத்துன்றதை விட சில சமூகத்தில் சில பார்வை இருக்கிறது. அந்த பார்வையின் வெளிப்பாடாக தான் நான் இந்த கருத்தை சொல்றேன். ஆனால் அது சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும், சிலது ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும். ஆனால் யதார்த்தம் என்றது அமெரிக்காவின் பொருளாதாரம் பலமாக இருக்கும் பொழுதுதான் உலகம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கு சீனாவின் பன்முக ஒழுங்குற வந்ததோடு சொன்னால் பல சீரழிவுகளை உலகம் சந்திக்கும். அப்போ ஒப்பீட்டு அடிப்படையில் அதிலும் பார்க்க இது பரவாயில்லை என்ற ஒரு பார்வையில்தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள சில நாடுகள் அணுச்சேருது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்குலகம் இன்றைக்கு லண்டனாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம். இந்த யுத்தத்தில் அவையில் இணைய வேண்டிய தேவை இருக்குது, அவையில் இணைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு தானே. இந்த மாற்றங்களை பார்க்கக்கூடிய இருக்குது. உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்ப்பதானால் சீனாவை இந்த உலகத்திலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம். சீனாவும் பலமாய் இருக்க வேணும், ஆனால் சீனாவும் ஓரங்கட்டப்பட வேணும். ஒன்று பலமாயிருந்தால்தான் மேற்குலகத்தோடையோ அமெரிக்காவுடைய முரண்டு வரும் பொழுதுதான் அந்த யுத்தத்துக்குலாம் எங்களோட விடுதலை தீர்வு இருக்கு, தமிழ் மக்கள்கிட்ட தீர்வு. அப்ப சீனாவும் பலமாயிருக்கணும், அமெரிக்காவும் பலமாயிருக்கணும். அமெரிக்காவும் சீனாவும் பலமாயிருந்தால்தான் அந்த களம் யுத்த களம் மாறும் பொழுது இலங்கை அதுக்குள்ள வரும். அப்ப இலங்கை வரும் பொழுது எங்களோட விடுதலையும் அதுக்குள்ள கிடக்குது. அப்ப அந்த கள யதார்த்தங்கள், தந்திரோபாயங்கள், ஒரு எதிரியை மோத விடுகிறது என்ற ஒரு விடயங்களுக்கு தான் இந்த விடயத்தை நான் கதைக்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த வான்பரப்பும் முடங்கி இருக்கின்றது. இனி வரப்போகின்ற நாட்களில் பல நாடுகளில் மெல்ல மெல்ல ஒரு முடக்க சூழ்நிலைக்கான சந்தர்ப்பம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை இப்படியே அனுமதிக்க உலகம் தயாராகிவிட்டதா அல்லது அதனை கடந்து ஒரு சமரச முயற்சிக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது? இதுல ஒரு சவால் என்ற 40 வருஷமாக அங்க எதிர்கட்சிகள் ஒன்றுமே இல்லாமல் ஈரான் முடக்கிவிட்டது. மற்றது ஒரு வித்தியாசமா பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ஒரு படையணி தான் இருக்கும், சீனாவை தவிர. இல்லாட்டால் கம்யூனிஸ்ட் நாடுகளில் சில மக்கள் படை, அரசாங்க இராணுவம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஈரானில் புரட்சிகர காவல் படை ஒன்று இருக்குது. அது கொமேனியை பாதுகாக்கிறதுக்கு அந்த புரட்சிகர படை ஒன்று இருக்கு. அதுக்குரிய வளங்களும் வச்சிருக்கிற பொருளாதார வளங்கள், முதலீடுகள், அதுக்குள்ளார வருமானங்கள் இருக்கு. மற்ற அரசு இராணுவம் இருக்கு. அப்ப 2 இராணுவம் இருக்கிறபடியால் அது வித்தியாசமான முறைக்குள்ள தான் ஈரானை கையாள வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்த்து முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டாலும் அந்த பிராந்தியங்களில் படைகள் பிராந்திய கட்டுப்பாட்டுகளை இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கு சுற்றி இருக்கிற நாடுகளில் அந்த மிசைல் தாக்குதல், பலஸ்தீன அதாவது அந்த பலஸ்தீன் ஏவுகணைகள் தாக்குதல் எல்லாம் கேட்டால் ஈரானிய அமைச்சர் சொல்லுவார் எங்களோட கட்டுப்பாட்டுகளை மீறினதுன்னு சொல்லி. அதில் வெளிப்பாடு என்னன்னு சொன்னால் முதலே தலை இல்லாமல் போகும் பொழுது அது எப்படி செயல்படுறது என்ற ஒரு குழப்பம் அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய கணக்கு. ஆனால் கனரக ஆயுதங்களை 2 தரப்புகளும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் எதுவுமே பெரிய அளவில் நடத்தாமைக்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? ஈரானை அழித்து விடுவார்கள் என்கின்ற அச்சமா அல்லது பெரும் தாக்குதலுக்கான காத்திருப்பு? என்னை பொறுத்தளவில் ஈரான் தன்னுடைய பலத்தை மெல்ல மெல்ல இழந்து கொண்டு வரதான் பார்க்கிறேன். என்றால் அதாவது பலஸ்தீன மிசைல்கள் ஆயிரக்கணக்கான இருக்கிறதுன்ற மாற்று கருத்து இல்லை. அந்த ஏவு தளங்கள் பார்த்து அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உள்ளுக்கும் மொசாட்டுகளும் இல்லாட்டால் ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிரான ஆக்களும் அந்த தளங்களை எங்கே இருக்கிறது என்று துல்லியமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அலி கொமேனியின் அந்த இருப்பிடத்தை கண்டுபிடிச்சதும் அந்த ரோட்டில் பொருத்தப்பட்ட வீதியில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கமராக்கள் மூலம்தான்
அலி கொமேனியின் பாதுகாப்பு பொறுப்பானவர்கள வாகனம் எங்கே போகிறது என்ற துல்லியமான கணிப்பீடுகளுக்கு கூடாகவும் உளவு தகவல் கூடாகவும் தான் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த முடிவெடுக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்க பார்க்கக்கூடிய கிடக்குது. நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் ஈரான் என்கின்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலிருந்து துடைத்து அழித்து விடப்படும். இல்ல, ஈரான் இதுக்கு பிறகு ஒரு பொருளாதார பலமுள்ள இராணுவ பலவீனமான, உதாரணத்துக்கு ஜப்பானை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜப்பானை பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் காப்பர் யுத்தம் வருது, அதுக்கு அணுகுண்டு போடப்படுது, அதுக்கு பிறகு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரையில. அதே நேரத்தில் ஜப்பான் முக்கியமான இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முடியாத, இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாத ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வருகிறது. இப்போ ஈரானும் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட சில கட்டுப்பாடுகள், அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதில் கட்டுப்பாடுகளாகும், அதாவது ட்ரம்ப் என்னென்ன சொன்னாரோ அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஈரான் வரும் பொழுது ஈரான் மீண்டும் ஒரு பொருளாதார சக்தியாக வரக்கூடிய சாத்திய கூறு இருக்கு. அதாவது மத்திய கிழக்கில் ஒரு இராணுவ பலம் பிடுங்கப்பட்ட ஒரு பொருளாதாரம் இப்போ உள்ள நிலையிலும் பார்க்க அந்த மக்களுக்கு ஒரு சுபூட்சமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு தான் இருக்குதுன்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் அவர்கள் பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஈரானையே அமெரிக்கா விரும்புகிறது. இராணுவ ரீதியான பலவீனப்படுத்தப்பட்ட ஈரானை தான் நான் பார்க்க. இரண்டாவது, அவைகள் ஈரானிய மக்கள் ஒரு அறிவியல் ரீதியில கணிதத்தில் மேதியாக இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்குள்ளேயும் அவருடைய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு சவாலோட, அதாவது அவருடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இஸ்ரேலாலேயோ இந்த அயன் டோமாலேயோ தடுத்து நிறுத்த முடியவில்லை. 90% தடுத்தாலும் 10% தாக்கி பெரிய அழிவை கொடுத்து கொண்டே இருக்குது. அப்ப அவர் விஞ்ஞான ரீதியாகவும் கணித ரீதியாகவும் ஒரு ஆளுமை உள்ள இனம் ஈரானிய இனம். ஆனால் அந்த அரசியல் பூவோட அரசியலை சரியாக கணிப்பீடு செய்ய முடியாதபடியாத்தான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் எவ்வளவு வளமாயிருந்தாலும் எவ்வளவு பலமாயிருந்தாலும் அந்த இருக்கிற இடம் சர்வதேச ஒழுங்குகள் கன விடயங்களை தீர்மானிக்கிறது. அந்த சர்வதேச ஒழுங்குகளை சரியாக கணிப்பீடு செய்திருந்தால் இது என்ன நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய இருக்கும். அலி கொமேனி செய்த விடயம் என்ன பிரச்சனை என்றால் இஸ்ரேலை அடிக்கிறதால அவருடைய மூலோபாயம் இருந்தது. இப்போ இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு ஹமாஸ், ஹிஸ்புல்லா இப்படியான அமைப்புகளை உருவாக்கும் பொழுது அது தன்னைத்தானே அடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுது. இப்போ ஹிஸ்புல்லாவை எப்படி இஸ்ரேல் அழிச்சது, அதே பற்றினத்தானே ஈரானுக்குள்ளே அழிச்சிருக்குது. அந்த படிப்பினை கூடாக ஈரான் என்ன கற்றுக்கொண்டது, அதே சனிக்கிழமை தெரிவு செய்திருக்கிறேன். சனிக்கிழமை யூத மக்கள் எந்த நிகழ்வு செய்ய மாட்டேன். அப்ப அந்த இடத்துல இவர் ஒன்று கூடி இருக்கிறேன். மற்ற இரவில் தான் தாக்குதல் நடக்கிறது. அப்ப பகலை தெரிவு செய்திருக்கிறேன். பகல் அண்டைக்குள்ள இந்த தாக்குதல் நடக்காதுன்ற ஒரு அசட்டு துணிவு. அதாவது சாத்தியம் இல்லாதையும் சாத்தியமாக்குறது தான் மொசாட்டும் இஸ்ரேல். சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்குறது தான் மொசாட்டும் இஸ்ரேல். அதை இவர்கள் புரிஞ்சு கொள்ள கணிக்க தவறிவிட்டார்கள். அதான் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இந்த பதட்டமான சூழ்நிலையில் பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளும் வளமைக்கு மாறான ஒரு பின்னடிப்பையே செய்து கொண்டிருக்கின்றது. வளமையாக கூறுவது போன்று பிரித்தானியா பல இடங்களிலே தன்னுடைய முடிவுகளில் சற்று தாமத போக்கையை கடைபிடிக்கின்றது. அது அமெரிக்க உறவில் எப்படியான நிலையை ஏற்படுத்தும்? அது அமெரிக்கா தனியே தான் கையாள முடியும் என்று இறங்கும் பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகள் அவதானமாகத்தான் காய் நகர்த்தின. ஏனென்று சொன்னால் அங்கே முஸ்லீம்களை கணிசமான அளவு இந்த ஐரோப்பிய நாடுகள் வச்சிருக்கின்றன. அந்த இது வெளிப்படையாக இந்த யுத்தத்துக்குள்ள அவை தங்களுடைய ஆதரவு தெரிவித்தார். அந்த சிரிப்ப செல்லா இருக்கிற கிட்டத்தட்ட ஷியா முஸ்லீம்கள் தங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் கொண்டதுக்குள்ள அவதானமாக காய் நகர்த்தின. ஆனால் ஒரு கட்டம் பெறும் பொழுது அவைகள் முழுமையாக அமெரிக்காவோட இணைஞ்சுதான் செய்யப்படவில்லை. அதாவது மேற்குலகம் என்றதும் நேட்டோ என்றதும் வெளியார பாக்கைகளை விரிவு மாறி இருக்கும். ஆனால் முக்கியமான தருணங்கள் வரும் பொழுது இணைஞ்சு பயணிக்கிறதைத்தான் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கலாம். இனியும் அதைத்தான் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜெர்மனாக இருந்தாலும், பிரான்ஸாக இருந்தாலும், பிரிட்டனாக இருந்தாலும் மற்ற நாடுகள் கூடி ஒரு தேவை வந்தால், ஒரு அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு ஒரு பலவீனமான நிலைக்கு வந்தால், இல்லைன்னா தரப்படைய ஈரானுக்குள்ள போய் சில விடயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்கள் தரப்படையை அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறேன் தான் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி, ஐக்கிய அமெரிக்க நாடுகள் கூடி சில முடிவுகளில் மாற்றம் செய்ய முயற்சி செய்யின. அந்த முயற்சி எப்படின்னு சொன்னால் ஈரான் விட்ட
அதை தலைமை இல்லை என்று சொன்ன பிராந்திய குழுக்கள், பிராந்தியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் செய்கிற தவறு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடகுடா நாடுகளை தாக்கின, சைப்ரஸையும் தாக்கின, இல்லைன்றால் ஒரு படத்தளவும் இல்லாத துபாயையும் தாக்கின. அப்ப இதுகள் பார்க்கும்பொழுது அவ்வளவு பேரையும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியில் இணைய வைக்கின. அது அவ்வளவு முட்டாள்தனமான முடிவு, முட்டாள்தனமான தந்திரோபாயம். அப்ப இதுகள் எல்லாம் ஈரான் தன்னைத்தானே அடிக்கிறதுக்குரிய, தானே புதகுடிய வெட்டி போட்டு தானே மேல மண் போடுறதா கூடியதான் பார்க்கக்கூடியார்கள். இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் என்பது யாருடைய கட்டுப்பாடுகளுமின்றி அல்லது யாருடைய சொல்லுக்கும் செவி சாய்க்காமல் மக்கள் மீதும் கூட இனி வரப்போகின்ற நாட்களில் தாக்குதல்கள் வீரியம் வரும். மக்கள் மேலே தாக்குதல் செய்கிறது சந்தர்ப்பம் குறைவு, தவறுதலாக என்ன நடக்கலாமையுடைய திட்டத்தின் அடிப்படையில் செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த மக்களை வென்றெடுத்தால்தான் இவியலால் உருவாக்கப்படுற ஆட்சி தக்க வைக்கப்படும். அப்ப மக்களின் விரோதத்தை சம்பாதிச்சு போட்டு இவியல் தங்களுக்குரிய பொம்மை ஆட்சியோ வேறு ஒரு ஆட்சியை வைக்க முடியாது. அவர் வித்தியாசமான ஒரு களச்சூழலை, ஒரு தந்திரோபாயத்தை இந்த மேற்குலகமோ இல்லாட்ட அமெரிக்கா காய் நகர்த்துறா தான் பார்க்கலாம். இனி அடுத்த கிழமை அவ்வளவுதான் பார்க்கலாம் அந்த அமெரிக்கா எதை நோக்கி பயணிக்க போறதுன்னு சொல்லி. அது மட்டும் நாங்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஈரான் தலைவர்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்கின்ற போக்கு என்பது முழுமையாக அந்த தலைமைத்துவம் இல்லாமல் ஆக்குவதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு பலவீனமான ஆரம்ப காலத்தில் இருந்த மன்னர் ஆட்சியில இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகள். அதை அப்படியான ஒரு சூழ்நிலையை ஈரான் உருவாக்கத்தான் விரும்புது. அந்த சூழ்நிலையைத்தான் சவுதியும் மற்ற நாடுகளும் விரும்புது. இன்றைய பார்த்தீங்கன்னா மோசமாக எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய மோசமாக இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டுமானங்கள் ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது பாருங்க மெல்ல மெல்ல டொலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாரதை பார்க்கக்கூடியா இருக்கு. இப்போ இந்த யுத்தத்துக்கு பிறகு டொலர் ஸ்ட்ராங்காக வார தன்மை இருக்கு. அந்த ஸ்ட்ராங் எப்படின்னு சொன்னால் இந்த யுத்தத்துக்கு பிறகு உள்ள முதலீடுகளோ இல்லாட்ட அந்த டெவலப்மெண்ட், அந்த மீள் கட்டுமானங்கள் கூடுதலாக மேற்குல கட்டுமானத்துக்கும் மேற்குல கொம்பெனிகளுக்கு தான் போகிற சாத்தியக்கூறுகள். அது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு ஊட்டச்சத்தாக கூடி மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த யுத்தம். மற்ற இன்னொரு விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் நோபல் பரிசுக்கு ஆசைப்படுறேன், அதே நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சர் யுத்த அமைச்சா மாத்துறேன். அப்ப அது ரெண்டு ஒரு குழப்பமான என்னென்னு நோபல் பரிசையும் ஆசைப்படுறார், அதனுடைய பாதுகாப்பு அமைச்சர் யுத்த அமைச்சா பார்க்கிறார், இந்த யுத்தத்தை செய்கிறார். என்ன ட்ரம்பின் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். நான் எப்படின்னு சொன்னார், அதாவது ஒரு பக்கத்துல கோமாடி மாதிரியான ஒரு காட்டுவேன், அதாவது கிட்ட வரி விதிப்புகள், அவர் முன்னுக்கு பின்னான முரணான செய்திகள். அப்ப நாங்கள் எங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், ட்ரம்பை விட பொய் சொன்னார் என்று தான் ஆய்வு செய்கிறோம். ஆனா ட்ரம்புக்கு இதுக்கு புறத்தால என்ன நோக்கம் இருக்குதுன்னு நாங்கள் ஆய்வு செய்ய தவறிவிட்டோம். அப்ப எல்லா ஊடகங்கள்லையும் அவர் எத்தனை பொய் சொல்றாரு என்று தான் எண்ணிக்கொண்டே இருக்கிறோடைய, அது இந்த பொய் சொல்றது நோக்கம் என்ன, அவர் என்னத்தை அடைய போற, அதில் இறுதி நோக்கம் என்ன, அதை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அவர் கச்சிதமாக தன்னுடைய அடிப்படை எண்ணங்களை இல்லை அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில், இல்லை டொலரை ஸ்ட்ரென்த் ஆக்குற பயணத்தில் அது வேகமாக போய்க்கணும். இங்கே கடந்த ஊடகத்திலே சொல்லியிருந்தார், ஒரு அமெரிக்கா ஈகிள் ஒரு பலவீனமான நிலையில் வரும் பொழுது தன்னுடைய சிறகுகளை பிக்கும், அலகுகளை உடைக்கும், நிகத்தை பிரிச்சும் பேர்ந்து பாய வெளிக்கணும். ஏனென்றா பைடன் காலத்தில் ஒரு ஈகிள் ஒரு பலவீனமான அமெரிக்கா ஒரு பலவீனமான நிலையத்தான் காட்டினார். ஆனால் ட்ரம்ப் ஆறார் முதலாவது தன்னுடைய பலத்தை காட்டுறார். எங்கே எடுத்தார், காசா பிரச்சனையில் தெளிவான ஆணித்தனமான முடிவு எடுத்து அளிக்கிறார். ஆனால் தீர்வை கொடுக்க இல்லை, ஆனால் தீர்வை முஸ்லீம் நாடுகள் கேட்க இல்லை. இன்றைக்கு யுத்த நிறுத்தம், இன்றைக்கு ஹமாஸ் இஸ்ரேல் யுத்த நிறுத்தம் நீடிக்குமா நீடிக்காத விவாதங்கள் நடந்தது. அதிகமான ஆக்கள் நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கு என்னென்னு தொடர்ந்து அந்த யுத்த நிறுத்தம் நீடிச்சு கொண்டே இருக்குது. ஏனென்றால் ட்ரம்பை பற்றிய பயம், அது யுத்த நிறுத்தம் மீறினால் அவர் அடிப்பேர் என்ற பயம், அந்த பயம் சில விடயங்களை சமாதானத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு யுத்தம் இல்லாமல் இழப்புகளை குறைந்த ரீதியில கூடி சில லக்குகளை அடைகிறதுக்கு ட்ரம்புக்கு உதவி செய்யப்படும். அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தான் நான் நினைக்கிறேன். அது சின்னத்தில் அந்த மிட்டம் எலெக்ஷனுக்கு கூடி ட்ரம்புடைய செல்வாக்கை கூட்டக்கூடியதாகவும் ட்ரம்ப் செனட்டிலேயும் பாராளுமன்றத்திலேயும் ஆசனங்களை, அதாவது தன்னுடைய பெரும்பான்மையை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை கூடி இந்த யுத்தத்துக்கு பிறகு மாறும் என்று என்னுடைய பார்வை இருக்கிறது.
இப்போது இந்தியா ஒயில் இறக்குமதியில் ஒரு நெருக்கடியை சந்தித்திருப்பதாகவும், குறிப்பாக சொல்ல போனால் சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இந்தியாவை போல் சீனாவும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குவதனால் ஈரான் தனது குறிப்பாக கடற்பகுதியை பயன்படுத்துவதற்கான அச்சுறுத்தலை விடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதன் வழியாக 20% கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படும். தற்போது இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதனால் இந்தியாவின் எதிர்காலம் அல்லது ஆசிய பிராந்தியத்தில் மிக முக்கிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரு நிலைமை என்பது ஒரு சிக்கலுக்குள் தள்ளப்பட்டு விட்டது. இல்லை, அதாவது குறுகிய காலத்தில் இதில் கூடுதலாக இறக்குமதி செய்கிறது சீனாவும் இந்தியாவும் தான். சமகாலத்தில் 2 பேரும் பாதிக்கப்படுகிற. ஆனால் அந்த சீனாவுக்கு ஒப்பிட்டு அடிப்படையில் குறைவு என்னென்னா, ரஷ்யாவில் இன்றைக்கு வேண்டிக் கொண்டே இருக்குது, இந்தியா ரஷ்யாவிட வேண்டது குறைவாக இருக்குது. ஆனால் இன்னொரு வழக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் பொழுது இன்றைக்கு ஈரானோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துறைமுக ஒப்பந்தம் செய்யப்பட்டு $1 பில்லியன் முதலீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் அதுக்குரிய நிதியை ஒதுக்காமல் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக பார்க்கலாம். ஆனால் இனி இந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு அமெரிக்காவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அங்கே முதலீடு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளும், அதே நேரத்தில் முதலீடுகள் இந்தியாவை நோக்கி பாரதத்துக்குரிய சாத்தியக்கூறும் இந்த யுத்தத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் தற்காலிகமாக ஒரு பிரச்சனையை சவாலை சந்தித்தாலும், ஆனால் இந்த தேர்தல் வாரபடியால் வெகு சீக்கிரம் தமிழ்நாட்டு தேர்தல் வெவ்வேறு தேர்தல் வாரபடியால் எண்ணெய் விலையேற்றத்தை நிதியமைச்சர் இன்றைக்கு இந்தியாவின் நிதியமைச்சு தாங்களே ஏற்றுக்கொண்டு அந்த வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை கூடினாலும் அந்த பொதுமக்கள்கிட்ட பாதிப்பு ஏற்படாமல் அந்த விலை ஏற்றத்தை தக்க வைக்க மட்டும் பார்க்கலாம். அவையில் கிட்டத்தட்ட 1 மாதம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்தியாவின் நிதியமைச்சரோ இல்லைன்னா கொள்வப்பாளரோ இதை கையாள போகிறோம் என்று பார்க்கக்கூடிய கிடக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு எரிவரும் காலம் நல்லொரு எதிர்காலமாக இருக்கிறது என்றால் நான் பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், இந்த குழப்பத்திலிருந்து தெளிவான நோக்கி இனி உலகம் போகிறதுக்குரிய சாத்தியக்கூறு கொஞ்சம் காலத்து அந்த இடத்துல இந்தியா தன்னை தக்க வைக்க மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அமெரிக்கா அங்களை பாதுகாப்பதை விட இஸ்ரேலை பாதுகாப்பதை தனது இராணுவ தளங்களை அங்கே அமைத்துள்ளது. சவுதி அரேபியாவில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றது. இஸ்ரேலை பாதுகாப்பதிலே அதிக செலவுகளையும் அதிக பிரயத்தனத்தையும் எடுக்கிறது அமெரிக்கா. அது எங்களுடைய மீது அல்லது எங்கள் மீது அந்த கரிசனை இல்லை என்கின்ற விதத்தில் சவுதி அரேபியாவின் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவின் அரசு தரப்பா. உண்மையா ஒரு சவுதி அரேபியா உன்னையும் கூட அதை கடந்தால் ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா இந்த ஈரான் மேல் அமெரிக்கா தாக்குதலை வேகப்படுத்துறது என்ற ஓரளவுக்கு பங்களிப்பு சவுதி அரேபியாவில் இருக்கு. ஏன்னா இந்த யுத்தத்தை நடத்த வேணும், இந்த ஈரானை அழிக்க வேணும், இல்லாட்டா இந்த அதில் ஆட்சியாளரை மாற்ற வேணும்ன்றதுல சவுதி அரேபியாவுக்கு கூடுதலாக விருப்பம் இல்லை. அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே $1 பில்லியன் முதலீடு செய்கிறதுக்கு அமெரிக்கா கொடுத்து ரொம்ப மனதை குளிர வச்சு இன்றைக்கு சவுதி இளவரசர் சொன்னால் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அவற்றை கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் அது காரணம் சவுதி அரேபியாவுக்கு ஈரான் வீழ்த்தப்பட வேணும், இது ஈரான் முடக்கப்படணும் என்ற ஆர்வம் இருக்குது. அந்த இடத்துல சவுதி அரேபியா தன்னுடைய வலியை ஏற்கத்தான் வேணும். அதை வலிக்குது அமெரிக்கா தன்னை பாதுகாக்க இல்லைன்னா அமெரிக்காவை குற்றச்சாட்டவும் வேணும். அப்போதானே சமூகம் நம்பும். பேர் சவுதி அரேபியா இன்றைக்கு அமெரிக்கா குற்றச்சாட்டுது. அப்போ சவுதி அரேபியாவுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் இந்த யுத்தத்தில் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரியான பேரை உருவாக்குறதுக்காண்டி சொல்லப்படுற தந்திரோபாயமான பேத்த பிரிவங்களாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய பார்வையில் அவ்வாறு இருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அது அரபு நாடுகள் மீது மறைமுகமாக ஒரு ஓரவஞ்சனையோடு செயற்படுகின்றதாக குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. அதனை ஏற்கிறீர்கள்? அதாவது இஸ்ரேலின் முழுமையான முன்னுரிமை தன்னுடைய நலனுக்காண்டி அங்கே ஓரவஞ்சனையோ பக்க சார்புகளோ ஒவ்வொரு விடயங்கள் இருக்கும். அது தன்னுடைய நலனை பாதிக்காமல் இருக்கு மட்டும் இன்றைக்கு இஸ்ரேல் அதை கையாளுது. அப்போ இன்றைக்கு அதாவது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரின் அணுகுமுறை இன்றைக்கு பார்த்தீங்கன்னால் நாடு எத்தனை குறுகிய காலத்தில் எவ்வளவு யுத்த களங்களை ஒரே சமகாலத்தில் நடத்தி கொண்டிருக்கு இஸ்ரேல் நாடு. எத்தனை தொன் வெடிமருந்துகளை போட்டுக்கொண்டே இருக்குது. அப்ப இதெல்லாம் அந்த இஸ்ரேல் நாட்டின பொருளாதாரத்தை தாக்கு பிடிக்க முடியுமா? அப்ப இஸ்ரேல் செய்வது யாற்ற யுத்தம்? இஸ்ரேல் தன்னுடைய நாட்டின் இருப்புக்காண்டியும் யுத்தம் செய்யுது, அமெரிக்கா மேற்கூற நலனுக்காண்டியும் யுத்தம் செய்யுது.
சவுதி அரேபியா அந்த நலனுக்கு அணிஞ்சுத்தம் செய்யுது. இல்லாட்டா சனி பிரிவுல உள்ள அந்த ஆட்சியாளர் மன்னர் ஆட்சியாளருக்கு அணிஞ்சுத்தம் செய்யுது. அப்ப இந்த இடத்துலதான் நெதனியாவு சரியாக இந்த களத்தை கையாண்டு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய நாட்டுக்கு எதிரிகளை ஓரளவு கண்டால் ஒரு குறுகிய காலத்தை கடந்து ஒரு நீண்ட காலத்துக்கு இல்லாமல் ஒழிச்சதுல இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படும். ஒவ்வொரு இனத்தின தலைமையும் சரியா புரிஞ்சு கொள்ள முடியும். இனத்தில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் களங்கள் சரியா அமையும் பொழுது அந்த களத்தை சரியா பயன்படுத்தி நீண்ட காலம் எதிரி நிமிர முடியாம அடிக்க வேண்டியது பொறுப்பு. அது எந்த இனமாயிருந்தாலும், நான் ஒவ்வொரு இனமாயிருந்தாலும், தமிழனாயிருந்தால் என்ன, யாராயிருந்தால் தன்னுடைய இனத்தின் அக்கறை உள்ளவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சரியா பயன்படுத்தப்பட வேண்டும். அதை நெதனியாவும் சரியா பயன்படுத்து, நாங்களும் சரியா பயன்படுத்தணும். ஏன்னு சொன்னால் பழைய உலக ஒழுங்குதான் எங்களை அடித்தது. புதிய உலக ஒழுங்கு இலங்கையை உடைக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அனுரா திசாநாயக்கா அடிப்படையில் மேற்குலகத்துக்கு எதிரானார், இந்தியாவுக்கு எதிரானார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் அவன் நட்பு நாடு. ஆனால் ஜனாதிபதி கொல்லப்பட்டதுக்கு எந்த விதமான கண்டனத்தையும் அனுரா திசாநாயக்கா தன்னுடைய அரசாங்கம் அறிவிக்க இல்லையே. அதே நேரத்தில் இந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவின் சென்ட்ரி பாயிண்டா தான் நான் பார்க்குறேன். இந்த நாடுகள் கிட்டத்தட்ட வெனிசுலாவா இருக்கலாம், அதாவது பொருளாதார சென்ட்ரி பாயிண்ட்டுகளை, அதாவது ஈரானா இருக்கலாம். ஆனால் அந்த சென்ட்ரி பாயிண்ட், அதாவது பொருளாதார சென்ட்ரி பாயிண்ட் வெனிசுலா உடைக்கப்படுது, ஈரான் உடைக்கப்படுது. அந்த அடிப்படையில் இலங்கையும் அந்த அந்த புள்ளியில அந்த கோட்டில ஒரு இடத்துல இருக்கு. எத்தனையாவது இடத்துல இலங்கை இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் முடிச்ச அப்புறம் இந்த வெனிசுலாவோ ஈரானோ ஒவ்வொரு நாடுகள் கிளிய வண்டப்படும் பொழுது இலங்கைக்கும் ஒரு கணக்கு வருது. இலங்கையும் அந்த புள்ளியை இப்ப சந்திக்க போது. இது முடிய ட்ரம்ப் இலங்கையில ஒரு நெருக்கடி கொடுக்கும். இந்த யுத்தங்கள் முடியும் பொழுது ஒரு நெருக்கடி இலங்கையை சந்திக்கும். அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கம், ஏபி அரசாங்கம் வந்த அப்புறம் முதலாவது இயற்கை அறத்தால தன்னுடைய பொருளாதார இழப்பை சந்திக்கும். இன்றைக்கு எரிபொருள் வெளியேற்றத்தால இன்னொரு நெருக்கடியை சந்திக்கும். என்னுடைய அதே நேரத்தில் அந்நிய செலவாணியை, அதாவது அந்நிய செலவாணியில முக்கியமான பங்காற்ற டூரிசம், சுற்றுலாத்துறை, அதுலேயும் இது அடி வேண்ட போகிறது. அப்போ தொடர்ச்சியாக இந்த நெருக்கடியை அனுரா திசாநாயக்கா சந்திக்கும் பொழுது, அதாவது சிங்கள மக்களிடேந்து அதுக்கு பிரச்சனை வரும் பொழுதுதான் அந்த பயங்கரவாத சட்டமன்றத்தை கையில் எடுக்கிறார், அவசரப்படுத்துறார். அப்ப நெருக்கடியில நிலையான நெருக்கடிக்குள்ள இலங்கை சென்று கொண்டிருக்கிறதுன்றதை நாங்கள் இது கூட பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்ப இதுன்ற அடிப்படை என்ன, இதுன்ற பின்னணி என்னன்னு பார்த்தால் சுயநலம் பெற்ற தியாகம் வீண் போவாது என்ற பார்வைகளாக நான் பார்க்கிறேன். கூடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான சர்வதேச ராஜதந்திர மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நுணுக்கமான விடயங்களை உங்களுடைய விமர்சன ரீதியான பார்வையிலே முன்வைத்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு கூடரப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழக, வணக்கம் கூடரப்பு உறவுகளுக்கு நன்றி, வணக்கம். திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.